ஹலோ மக்களே, மகாநதி டுடே எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சாரதா காவேரிக்கு பட்டு சாரீ, நகை, அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கோயிலுக்கு நின்று சுடிதாரோட போறியா, ஒழுங்காக அந்த சாரியை கட்டிட்டு போ, இதெல்லாம் அந்த வளையல், இந்த நெக்லஸ் எல்லாம் போட்டு போ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க காவேரி. கோயிலுக்கு தானே போகிற, இப்படி போடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரி கட்டிட்டு கதவை திறக்கிறாங்க. விஜய் பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க எல்லாம் கோயிலுக்கு காரில் போயிட்டுருக்காங்க. கண்ணாடி வழியாக விஜய் காவேரியை பார்த்துட்டே இருக்காங்க. காவேரி அதை நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து காவேரி கோவம் வருது. விஜய் சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்த தெருவில் வர கோயில் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்கிறாங்க காவேரி. உடனே பேபி காவேரியும் அவங்க மடியில் தான் இருக்காங்க. கோயிலும் வருது. உடனே இறங்கிட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இல்லை, வரும்போது நான் தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ உங்கள் அம்மா என்ன தானே சொல்லுவாங்க, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கும்பிட்டு வாங்க, நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஒன்றும் உங்கள் பொண்ணு மாதிரி சின்ன குழந்த கிடையாது, எனக்கு எங்கள் வீட்டுக்கு வழி தெரியும், எனக்கு போக தெரியும், நீங்கள் போய்க்கோங்க, நீங்கள் நான் ட்ராப் பண்ணதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த நேரத்தில் சாரதா யமுனா, கங்கை எல்லாத்துக்கும் வீடியோ கால் பண்ணி 2 நாளாக நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. விஜய் வந்தாங்க, நான் தான் சமைச்சு போட்டேன், காவேரிக்கு ரொம்ப டவுட் வந்துடுச்சு, இவங்க யாருன்னே தெரியாது, எதுக்கு நீ அவங்களுக்கே இவ்வளோ பண்ணுற, அவள் என்னமோ உனக்கு பல நாள் பல வருஷம் பழகினவங்க மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு நீ பண்ணுறது எதுவுமே சாப்பாடலை. காவேரி அவங்க அம்மா மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. நீ பண்ணுறது எதுவுமே சரியா இல்லை, அவங்க யார், அவங்க ஒன்றும் நம்ம குடும்பத்தால் கிடையாது, 2 நாளாக தான் உனக்கு அவங்கள தெரியும், ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ பல வருஷம் பழகுனவங்க மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்க, அது என்னமோ சொந்த பேத்தி மாதிரி நீ பார்த்துட்ருக்க, எனக்கும் அவள் ஸ்டூடெண்ட்டு தான், எனக்கு அவள் மேலே அக்கறை இருக்குது, அதுக்காக இந்த அளவுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க, அவள் யார், அவளுக்கே அம்மா கிடையாது, இங்கே அவள் சந்தோஷமாக இருக்கா, அவங்கள அவங்க ஒய்ஃபை இழந்துட்டு இருக்காங்க, அந்த பாப்பா இங்கே வந்தால் தான் சந்தோஷமாக இருக்கானா, வரட்டுமே, இப்போ அதில் என்ன இருக்குது, இதெல்லாம் புண்ணியண்டி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு சரியாக படலைம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப கோவப்படுறாங்க. மறுநாள் ஆகுது. திரும்பியும் காலையிலே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பேக்கை தூக்கிட்டு விஜய், பேபி காவேரி, அப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டுலாம் வந்திருக்காங்க, காய்கறி, சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டுலாம் வந்திருக்காங்க. கதவை காலிங் பெல் அடிக்கிறாங்க. அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க. இவங்க கதவை திறந்து காவேரி ஷாக் ஆகிடுறாங்க. ஒன்று அவங்க மனசில் நினைக்கிறது ஃபுல்லாக விஜய் சொல்கிறாரு. ஒன்று என்ன ஷாக்காக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படி மனசில் நினைச்சது எப்படி நீங்கள் சொன்னீங்க, ஆமாம் காலையில் இப்படி ஒருத்தவங்க நின்று கதவை திறந்தீங்க, நீங்கள் உங்கள் ரியாக்ஷன் வச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே திரும்பியும் அவங்க அம்மா வராங்க. நீங்கள் வந்துட்டிங்களா, வாங்க வாங்க அப்படின்னு. எங்கம்மா போனேன் அப்படின்னு கேட்டால், மாடியில் துணிக்காய போட போயிருந்தேன்டி, இவங்க வரதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிக்கணும்ல, அதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப இவங்க வரது உனக்கு முன்னாடியே தெரியுமா, தெரியுமே, என்கிட்ட வரவான்னு கேட்டாங்க, நான் தான் வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி மனசுக்குள்ளே அவங்க சாரதா அம்மா ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க எதுக்கு தினமும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க, இப்படி டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் விஜய் காவேரியோட ஹாஸ்பிட்டல் இது எல்லாம் எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் காட்டுறாங்க. இப்படி இருக்கே, இவங்க லைஃப் லாங் இவங்களால பழைய நினைவுகள்லாம் கொண்டு வர முடியுமா முடியாதான்னு கேட்டுட்ருக்காங்க. இது ரொம்ப ரேரஸ்ட் கேஸ் விஜய். இது அவங்களா எப்போ நினைவுக்கு வராங்களோ அப்போ தான் இது சரியாகும். இன்றைக்கி சரியாகலாம், நாளைக்கு சரியாகலாம், இல்லை இன்னும் நாள் எடுக்கலாம், எப்போ வேணால் சரியாகலாம். ஆனால் நம்மளை அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோன்னா அது இன்னும் அவங்க சிச்சுவேஷனை கிரிட்டிக்கலாகும், இன்னும் ரொம்ப மோசமாகும். அதனால் நீங்கள் எல்லோரும் அவங்க அடிக்கடி போகிற இடத்துக்கு போங்க, அவங்க அடிக்கடி இது வரைக்கும் அவங்க பேசின மனுஷங்க கிட்ட திரும்பி அவங்கள மீட் பண்ண வைங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு பழைய நினைவுகள் வர வாய்ப்பு இருக்குது விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி தான் இவங்க திரும்ப ஞாயிற்றுக்கிழமை திரும்ப அன்றைக்கி ஃபுல்லாகவும் விஜய் சாரதா வீட்டில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்ன ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.